பாக்ஸ் ஆஃபீஸா பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, சோஷியல் மெசேஜா சோஷியல் மெசேஜ் இருக்கு, கிரிட்டிக்கல் அக்ளைமா கிரிட்டிக்கல் அக்ளைம் இருக்கு. இவ்வளவு விஷயமும் இல்ல ஒரே சார், ஆள் எப்படி தில்ராஜ் பண்ணாரு? மாதிரி பேசுறீங்க. ப்ரொடியூசர் தில்ராஜ் ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்கு அந்த ரேஞ்சில் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். இப்போ வெட்டி வேறு வாசம், அப்புறம் பூங்காத்து திரும்புமா, அப்புறம் ராசாவை ஒன்ன நம்பி, அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன், அப்படியே அந்த என்டையர் ஆல்பமே. அதில் அந்த ஏ குருவி சிட்டுக்குருவி அதை ஒன்னொன்னுமே, அதாவது இட் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். ராதா, ரதி அக்னிஹோத்ரி, ரேகா, ரேவதி, ரஞ்சனி, ரஞ்சிதா, பல பேர். யாரையா விட்டேன்னா தெரியல. பிரியாமணின்னு விட்டாரு, ரியாமணின்னு வச்சிருக்கலாம். ரியா சேனோ தெரியல. ரியாசன் அவர்தான், ரியாசன், ருக்மிணி. ரியா சேனுக்கு வந்து ஒரு ரியா சேனுக்கு வந்து கசினோ சிஸ்டரும் யாரும் இருக்காங்களே. ஸோ பேசிக்லி ஆர்ஜே பாலாஜி பாஷையில சொல்ல போனோம்னா வந்து ஒரு அப்சல்யூட் லெஜெண்ட் ஆஃப் த ஜாரோ. ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் ரெட்ரோ டிக்கெட். இயக்குனர் இமயம் பத்மஸ்ரீ பாரதி ராஜா இன்னைக்கு வந்து நம்மளோட இல்லை. அண்ட் வி அட் ரெட்ரோ டிக்கெட் தாட் அவருடைய லெகசி ஆனர் பண்ணியே ஆகணும். அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அதை வந்து ஒரு ட்ரிபியூட் நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு ஹரீஷ் அண்ட் கௌஷிக் ஆர் வித் மீ டுடே. கௌஷிக், why don't I start with you? நீங்க சொல்லுங்க, த லெகசி ஆஃப் பாரதி ராஜா பத்தி சொல்லுங்க. தமிழ் சினிமாவை வந்து ஸ்டூடியோல இருந்து வெளியில எடுத்துட்டு போன முதல் டைரக்டர், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கௌஷிக். பாரதிராஜா வந்த அப்புறம் தான் மொத்தமா வந்து ஸ்டுடியோ சினிமா வெளில வந்தா சொல்ல முடியாது. ஸ்ரீதர் பண்ணார் அப்பப்போ சம் பிலிம்ஸ். ஆக்சுவலி இப்போ தேனிலவு படம் பார்த்தா நிறைய சீன்ஸ் பார்த்தா அந்த காஷ்மீர்லயே எடுத்திருப்பாரு. மெஜாரிட்டி சீன்ஸ் பார்த்தா காஷ்மீர் எடுத்த படமா இருக்கும். லைக் பேஸ் காதலிக்க நேர்மலை படம் நிறைய உண்டு வரும். இந்த விஸ்வநாதன் பாட்டா இருக்கட்டும் அந்த மாதிரி. பட் அது வந்து அதுவும் வந்து கொஞ்சம் அழகான இடத்துலயே போய் ஷூட் பண்றதுக்கு. பட் பாரதிராஜா எங்க எனக்கு உனிக்க தெரியுமா இருந்தா கைண்ட் ஆஃப் பேசஸ் ஷோட் ஆன் ஸ்கிரீன். அது பார்த்துருக்கே மாட்டோம். நம்ம ரொம்ப அழகான இடத்த காட்டாம ரொம்ப அப்படியே அந்த ஒரு புழுதி வர மாதிரி, இந்த மாதிரி அப்படியே ஆன் ஸ்கிரீன் தெரியுற மாதிரி காட்டுவாரு. இந்த வேர்வை அப்படியே தெரியும். இந்த ஆர்டிஸ்ட் மேக்கப்பே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்கா காட்டுற டேரக்டர் அதுக்கு முன்னாடி யாரும் தெரியும். அதுதான் நான் சொல்லுவேன். அந்த அந்த கேரக்டர்ஸ், அந்த சப்பானி, அந்த கேரக்டர்ஸ் வந்து இன்னும் நான் அந்த அந்த ரூரல் இதை அப்படியே எடுத்துட்டு போன மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த அந்த வில்லேஜ் அப்படி எழுதுறவங்க தான் அங்கேயிருந்து வந்த மாதிரியே இருக்க மாட்டாங்க. சினிமாவுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லேஜ் காட்டுறதுக்கு எப்படி இருக்குமோ அதை அப்படியே காட்டுவாங்க. பாரதிராஜா broke the trick கம்ப்ளீட்டா. 16 வயதுல ஒரு படம் கம்ப்ளீட்லி சேஞ்ச், கேம் சேஞ்சர் இந்த படமே தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். அவர் வந்து கேம் சேஞ்சர் அப்படின்லாம் சொல்றாருல்ல, அவர் வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ் விஷனோட வந்தாரு, ஒரு பசியோட வந்தாரு. இதுக்கப்புறம் வந்து அவரோட வீடியோஸ், அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது he is வெரி கிளியர். நான் வந்து ஒரு சர்வாதிகாரி தான். ஐ எம் நாட் அ வெரி கொலாபரேட்டிவ் டைப் ஆஃப் டைரக்டர். ஐ எம் நாட் சம்மன் ஹூ ஒத்து உழைச்சு மத்தவங்களோட வேலை செய்யணும்ன்றது கிடையாது. ஒரு எக்ஸ்பிரஷன் இப்படி வரணும்னா இது இப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹவு ஹி கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அ சீன் ஆர் எனிதிங். இட் இஸ் அபவுட் த கதைக்களங்கள் தட் ஹி சோஸ், த மெசேஜஸ் தட் ஹி வாண்டட் டு கிவ் அண்ட் வாட் ஹி வாண்டட் டு அச்சீவ் அப்படிங்கிறது. அண்ட் கம்ப்ளீட்லி பிராண்ட் நியூ டீமை வச்சு பண்ணாரு அவரு. ஹி வாஸ் நாட் ரிலையிங் ஆன் த சோ கால் டாயன்ஸ் ஆஃப் தட் டைம். அவர் வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் த சானிடேஷன் டிபார்ட்மெண்ட் அஸ் அன் ஆஃபீஸர். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னா வந்து அவருக்கு வந்து பண்ணையபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. பண்ணையபுரம்ல வந்து அவர் போய் வேலைக்கு சேர்ந்த உடனே அங்க வந்து ஹி பேசிக்லி மீட்ஸ் கங்கை அமரன், அதுக்கப்புறம் வந்து பாஸ்கர், அதுக்கப்புறம் இளையராஜா. அவங்க 3 பேரும் வந்து அந்த லோக்கல் சர்ச், லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க, பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் அவங்கள வந்து இவர் உள்ள சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அதை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பண்ணைப்புறத்துல இருந்து அவரு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் அவர் போறாரு. போயிட்டு மெட்ராஸ் போன அப்புறம் அவர் வந்து மத்தவங்க எல்லாம் வராங்க அப்புறமா மெட்ராஸ்க்கு. அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் கிடைக்கிற சமயத்துல அவர் திரும்பி இவங்க எல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்து அவங்க ஜேர்னி தொடங்குது. அதே மாதிரி அவர் எப்படி வந்து வைரமுத்துவ முதல்ல உள்ள கொண்டு வந்தாருங்கிறது அது ஒரு செப்பரேட் ஸ்டோரி. ஸோ பேசிக்லி ஹி பில்ட் அ ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பீப்புள், ரைட்? விஷனரி அவரு. லாட் ஆஃப் பீப்புள் வந்து மணிரத்னம் ஒரு விஷனரிங்கிறாங்க, கே பாலச்சந்தர் விஷனரிங்கிறாங்க. ஆக்சுவலா இவர் பயங்கரமான விஷனரி. பிகாஸ் ஹி கேம் ஃப்ரம் நோ வேர், நோ ப்ரிவிலேஜ், நத்திங் ஹி ஹேட், ஜஸ்ட் பிக் பிக் ட்ரீம்ஸ் அண்ட் ஒன் அன்பிலீவபிள் அமௌண்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆன் வாட் ஹி வாண்டட் டு டூ. இட் இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் எ கம்ப்ளீட் ரெவல்யூஷனரி who absolutely held everyone hostage for about 20 years, best part of 20 years அப்படிங்கிறது தான் அவருடைய
I would say he's probably one of the most influential filmmakers that Tamil cinema had ever seen. 6 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அவரு. ஐ திங்க் அந்த இப்போ நீங்க சொன்ன அந்த அந்த லெஜெண்ட் விஷனரி அப்படிங்கிறதுக்குலாம் வந்து ஒரு ஒரு விதமான அத்தாட்சி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற பல ப்ரூவன் டிரெக்டர்ஸ் வந்து இவரை வந்து எங்க டைரக்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கல்ல. இப்ப பார்த்திபன்ல இந்த பாக்யராஜ் இவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அஃபெக்ஷனேட்லி காலிங் எங்க டைரக்டர் சொன்னார் அப்படின்ட்டு பாரதி ராஜாவை ரெஃபர் டு. நீங்க சொன்ன அந்த நேச்சுரலான அந்த ஒரு ரூட்டட் விஷுவல் கிராமர் அதோட சேர்ந்து இப்ப நீங்க சொன்ன பேர்கள் எல்லாமே கங்கை அமரன், இளையராஜா மாதிரி பல பேர்கள் நீங்க சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 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 பெரிய ஹீரோ மேல ஒரு ரிலையன்ஸே இல்லை. அதாவது அந்த ஹீரோவுடைய டாமினண்டா இருக்கிற ஒரு படம் அப்படின்னு இல்லாம ஒரு டைரக்டரோட விஷன் தான் ஃப்ரண்ட்ல இருக்கு. ஒரு கதை எழுதுறவர் அண்ட் ஒரு ஸ்கிரீன் ரைட்டர், ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து ஒரு பிரதானமா இருக்கிறது அப்படிங்கிறதுமே வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் தட் யூ அசோசியேட் வித் பாரதி ராஜா இல்லையா? அவரோட முதல் ஒரு 7-8 படங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி படம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து 16 வயதினிலே பண்ணாரு. அடுத்தது வந்து கிழக்கே போகும் ரயில், ரைட்? 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயிலோட the வே ஆஃப் மேக்கிங் த கிராமர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கிழக்கே போகும் ரயில் வந்து ஒரு ஒரு அதே மாதிரி கிராமிய மனம் உள்ள ஒரு லவ் ஸ்டோரி, பட் ஆனா மச் மோர் பாசிட்டிவ், மச் மோர் ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு படம். அதுக்கப்புறம் அவரோட அடுத்த படம் பார்த்தீங்கன்னா வந்து, 2 படம் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நான் வந்து பாருங்க அப்சல்யூட்லி வந்து சிட்டியில போய் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி ஸ்டைலைஸ்ட் இந்த விஷனரின்றது வந்து ராமன் ராகவ் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் மும்பையில இருக்கிற ஒரு சைக்கோ கில்லரை வச்சு சிகப்பு ரோஜாக்கள் பண்றாரு. அதை வந்து அனுராக் கஷ்யப் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ராமன் ராகவ்னு ஒரு படத்தை வந்து அவர் பண்றாரு. அதெல்லாம் வந்து அவர் என்னைக்கோ பண்ணிட்டாரு. முதல் 3 படத்துல இவ்வளவு வெரைட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த யங் ஹீரோ அண்ட் ஹீரோயின் லவ் அக்ராஸ் ரிலிஜியன்ஸ் அப்படிங்கறத எடுத்து அவர் அலைகள் ஓய்வுதலை பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பிளைண்ட் மேன் அவருடைய லவ் எடுத்து அந்த அந்த காதல் ஓவியம்னு ஒரு படம் பண்றாரு. அந்த காதல் ஓவியம் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட கரியர்லயே அவர் எடுத்த பெஸ்ட் படமா அவர் அது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த படம் கம்ப்ளீட்டா வந்து ஓடவே இல்லை. அதனால ஆல்மோஸ்ட் நக்கலா ஆடியன்ஸை வந்து நீங்கள் கேட்டவைன்னு வந்து இவர் பாலு மகேந்திரா பண்ண மாதிரி இவர் வந்து நானும் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாலிபமே வாவான்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ முதல் 6 படத்துலயே அவ்வளோ ரேஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் இட் ஜஸ்ட் கீப்ஸ் கெட்டிங் பெட்டர். ஸோ ஒரு படத்துலயும் ஒரு புது தீம், நடுவில் ஒரு நிழல்கள் வருது. அந்த காலத்துடைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து பேசுறதுக்கு ஒரு படம். அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு மேன், ஒரு யங் உமன், அவங்கள பத்தின ஒரு படம் முதல் மரியாதை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டீச்சர் ஒரு ஊருக்குள்ள வராங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு கண்ட்ரி பம்கின் அவனோட ஒரு படம், ஒரு 7 படம். எல்லா படமும் ஹியூமன் இமோஷன்ஸ் ஒன்னா இருந்தாலும் அவருடைய அந்த ஸ்பேன், அந்த எந்த விதமான சப்ஜெக்ட்ஸ் அவர் ஹேண்டில் பண்றாரு, எந்த விதமான சீரியஸ் இஷ்யூஸ் அவர் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி மைண்ட் ப்ளோயிங். அண்ட் ஒரு முதல் 10 படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 7 படம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். நான் நடுவில் மண் வாசனை விட்டுட்டேன், புதிய வார்ப்புகள் விட்டுட்டேன். பட் எல்லாமே அந்த டைத்துல ஒரு பயங்கர ஹிட், பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ண படங்கள். 16 வயதினிலே வந்து இன்னி வரைக்கும் டாப் 10 தமிழ் சினிமால இருக்கும். முதல் மரியாதை டாப் 10ல இருக்கும். வேதம் புதிது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுவுமே டாப் 10ல இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி, இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து மணிரத்னம் கூட ஹிட் ஆர் மிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்திருக்கும். கே பாலச்சந்தருக்கு ஹிட் ஆர் மிஸ் ஜாஸ்தி இருந்திருக்கும். இந்த ட்ராக் ரெக்கார்டு வேற யாருக்கும் கிடையாது. அதை நான் மிகைப்படுத்தியே சொல்லல. பாக்ஸ் ஆஃபீஸா பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, சோஷியல் மெசேஜா சோஷியல் மெசேஜ் இருக்கு, கிரிட்டிக்கல் அக்ளைமா கிரிட்டிக்கல் அக்ளைம் இருக்கு. இவ்வளவு விஷயமும் ஒரே ஆள் எப்படி பண்ணாரு? ப்ரொடியூசர் தில்ராஜ் ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு அந்த ரேஞ்சில ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். இப்போ வில்லேஜ் சிட்டிங்கிறது ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் ஆகுது. ஒரு 2 படம் ரிலீஸ் பண்ண உடனே சிட்டி படம் பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்ல என்ன பண்ணாருன்னா முதல் 8 படங்கள் இல்ல ஒரு பேரை வச்சு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுத்து அதே பரிச்சு ஒரு பிக் சிட்டி. 16 வயதிலே கமல் ஸ்ரீதேவி, உடனே சிவம் அதே கமல் ஸ்ரீதேவி. கிழக்கே போகக்கூடிய சுதாகர் ராதிகா, உடனே நிறமாறாத பூக்கள் அதே சுதாகர் ராதிகா. அலைகள் ஓய்வதில்லை கார்த்திக் ராஜா, உடனே வாலிபா கார்த்திக் ராஜா. மண்வாசனை பாண்டியன் ரவி, உடனே புதுமை பெண் பாண்டியன் ரவி. ஒவ்வொரு படமும் பார்த்தா கான்ட்ராஸ்டா இருக்கும். வில்லேஜ் சிட்டி மாறிட்டே இருக்கும். சோ அதுவே வந்து அவரும் he won't restrict himself. ஆர்டிஸ்ட் ஸ்டிக் பண்ண மாட்டாரு. எல்லா ஆக்ஷனும் கொண்டு போறது வந்து இப்போ 16 வயதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள். கமல் அதிகம் பண்ணிட்டு உடனே சிகப்பு அந்த இது எடுத்துட்டு எந்த ஆக்டரும் போயிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு இதுவும் அந்த இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல் எல்லாமே அவ்வளவு புதுசா இருக்கும் அந்த படத்துல. இவர் எப்படி அடி நகரம் ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து வந்து ஹவு டிட் ஹி மேக் அப்படி ஒரு ஹாலிவுடைஸ்ட் மூவி எடுத்தாரு யாருக்குமே தெரியாது. அவ்வளவு மாடர்னா இருக்கும் இந்த படம். இந்த வே இட் வாஸ் ஷார்ட்லாம், இந்த
சிகப்பு நம்ம போற ட்ரெஸ் எல்லாத்தையுமே சொல்லு. டிக் டிக் டிக்ல வந்து 3 பேரை பிகினி போட விட்டு ஒரு ஒரு பாட்டு எடுத்து அந்த பாட்டு வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரேஜ் மாதிரி போகும். சோ அவர் வந்து அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ரேம்ப் வாக் மாடலா பார்த்து போங்கன்னு சந்தேகமா இருக்கு. அதான் ஒரு சொல்றேன். மாடலிங் பார்த்து ஒரு படம் யாரும் எடுத்ததே கிடையாது. டிக் டிக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால. அந்த படத்தோட எக்ஸிகியூஷன் விட்டுருங்க, அது கொஞ்சம் ஹிட் ஆர் மிஸ்ஸா இருக்கலாம். பட் ஆனா அந்த படத்துல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து இன்னி வரைக்கும் நான் சொல்றேன். அந்த படத்துல வந்து இது ஒரு நிலா காலம், அந்த பாட்டெல்லாம் வந்து இட் இஸ் லைக் சோ ரெவல்யூஷனரி, ரைட்? அதே மாதிரி வந்து ஆம், அஹ், சிகப்பு ரோஜாக்கள்ல 2 பாட்டு தான் ஆக்சுவலா சொல்ல போனா. 2 பாட்டுமே அவ்வளவு பயங்கரமா இருக்கும், புதுசா இருக்கும். அந்த 2 பாட்டுமே புதுசா இருக்கும். ஸோ அந்த மியூசிக்கையும் அவர் கொண்டு வர டைமென்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலி யூனிக். அண்ட் ஏஆர் ரஹ்மானை வச்சு அவர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஒரு வில்லேஜ் மியூசிக்ல அவர் கொண்டு வர ஃபிளேவர்ஸுமே வந்து ரொம்பவே வந்து ஏஆர் ரஹ்மான் அது வரைக்கும் வந்து உழவன்ல அவர் போட்ட மியூசிக்கும் நீங்க வந்து கிழக்கு சீமையில அவர் போட்ட மியூசிக்கோ கருத்தம்மால அவர் போட்ட மியூசிக்கோ சம்மந்தமே இருக்காது. அவர் வந்து ஹில் கீப் புஷிங் தி என்வலப். உழவன் will still be fairly contemporary மியூசிக் தான். ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த ஒரு அந்த காடு போட்ட காடு மாதிரி பாட்டுலாம் வராது. நம்ம வந்து நிறைய வந்து மகேந்திரன் மணிரத்னம் படத்தோடைய மியூசிக் வந்து அமேசிங்கா இருக்கும், இளையராஜாவுடைய பெஸ்ட் வந்து அவருக்கு கொடுப்பாரு அப்படிங்கறது நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். நிறைய அதை பத்தி பரவலா பேசுவாங்க மக்கள். பட் கௌஷிக் அண்ட் ஹரிஷ் ஆக்சுவலி 2 பேருமே வந்து சம் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃப் இளையராஜா. எனக்கு வந்து பர்சனலி வந்து முதல் மரியாதை எல்லாம் பார்த்தா இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள் சவுண்ட் ட்ராக். அது என்டையர் ஆல்பம் முதல்ல இருந்து கடைசி பாட்டு வரைக்கும் எல்லாமே மலேசியா வாஸ்தவம் தான் வந்து சொல்லுங்களேன், உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் பாட்டு வந்து அந்த படத்துல தான் இருக்கு, எனக்கு தெரியும் அது. இல்ல எனக்கு வந்து நிஜமாவே அதுல நிறைய பாட்டும் சரி, அதோட எழுத்தும் சரி, அதோடைய மியூசிக்கும் சரி, எல்லாமே. இப்ப வெட்டி வேறு வாசம், அப்புறம் பூங்காத்து திரும்புமா, அப்புறம் ராசாவை ஒன்ன நம்பி, அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன், அப்படியே அந்த என்டையர் ஆல்பமே. அதுல அந்த குருவி சிட்டுக்குருவி அதை ஒன்னொண்ணுமே, அதாவது இட் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல். அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து இளையராஜா ஒன்லி இளையராஜா பாசிபிள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சவுண்ட் ட்ராக். ஐ திங்க் அதெல்லாம் வந்து பாரதி ராஜா would also have extracted அந்த வேலை ஃப்ரம் இளையராஜா. அவங்க ஐ திங்க் அவங்களோட வேவ் லெங்த் வந்து ஒரு வேற லெவல் ஐ திங்க் அது செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் நீங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அந்த மற்ற சவுண்ட் ட்ராக்ஸ்லாம். கேட்க போகும் எல்லாமே எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து விரும்பி கேட்கிற சவுண்ட் ட்ராக் அதெல்லாம். ஐ திங்க் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாருமே ரவுண்ட் டேபிள் போயிட்டு ஆளுக்கு ஒரு 3 சவுண்ட் ட்ராக் பத்தி ஈச் 9 சவுண்ட் ட்ராக்ஸ் 10 சவுண்ட் ட்ராக்ஸ் பத்தி பேசுற அளவுக்கு கண்டென்ட் இருக்கு அவர்கிட்ட. ஸோ நீங்க வந்து இப்போ முதல் மரியாதையில் ஆரம்பிச்சீங்க. நான் வந்து ஐ வில் கோ டு தி மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சவுண்ட் ட்ராக் என்னை பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஐ வில் ஆல்வேஸ் கோ பேக் டு அலைகள் ஓவியதில்லை. ஓகே, அலைகள் ஓவியதில்லையில வந்து இந்த 1000 தாமரை மொட்டுக்களே ஒன்று வரும். அது வந்து அது 1000 தாமரை மொட்டுக்கலையில வந்து ஒரு வயலின்ல வந்து ஒரு செகண்ட் இன்டர்வியூட் ஒன்று வரும். அது வந்து அன்பிலீவபிளி அந்த ஒரு பேத்தாஸோட ஃபீல். ஆனா அது வந்து அந்த கும்மியோட அந்த ஃபோக்ல வச்சு அன்பிலீவபிளி கிளாசிக்கலான ஒரு பாட்டை எடுத்துட்டு போய் அதை வந்து ஒரு த வே ஹி பிக்சரைஸ்ட் இட் ஆன் த அப்சல்யூட்லி ராவிஷிங் பியூட்டி ஆஃப் ராதா ஆஃப் தட் டைம். அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு கனவு கண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதா அந்த டைம்ல. த வே ஹி வுட் ஹவ் பிக்சரைஸ் தப்பாவே இருக்காது, பட் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா ஒன்று காட்டுவாரு. அண்ட் இட் வில் ஷோ த ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது ரா லவ் ஆஃப் அ பர்சன் ஃப்ரம் அ பிராமின் பேக்ரவுண்ட் அண்ட் அ கிறிஸ்டியன் இது. ஸோ அது 1000 தாமரை மொட்டுக்களையாச்சா, அதுக்கப்புறம் வந்து காதல் ஓவியமாச்சா. ஆமா. சோ அந்த 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 ஒரு ரா எனர்ஜி ஆஃப் இது எனக்கு வந்து அலைகள் ஓவியதில்லை வந்து பை ஃபார் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கைண்ட் ஆஃப் ஆல்பம் ஆஃப் இட்ஸ் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து இது சொல்லலாம் நல்லோட்டு வந்து சூப்பர். வேணா சத்யராஜ் வச்சு சவுண்ட் ட்ராக்ல யாரும் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. அவரை வச்சு முதல்ல லவ் ஸ்டோரி எப்படி எடுத்தாரு அதுவே எனக்கு புரியல. சத்யராஜ் வச்சு இப்படி இந்த மாதிரி பட் கன்வின்ஸ்டஸ். அந்த படம் வரைக்கும் விக்ரம்லாம் கூட இவர் ஸ்டில் டூயிங். அந்த வருஷம் சாவி தான் சத்யராஜோட முதல் படம் ஹீரோ. பட் அது கூட ஆன்டி ஹீரோ தான். அது வந்து ஃபுல்லா நெகட்டிவ் ரோல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கல்லூரி கலைஞர் படம் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டு கம்ப்ளீட்லி ஷோ ஹிம் அஸ் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் அவருடைய கரியரே மாறிடுச்சு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சத்யராஜ் படத்தை இன்னும் சொல்றது இருக்கான்னு தெரியல. இது தாஸ்தா சிதம்பர தாஸ்னு ஒரு பாட்டு வராது, ஆடியோல வராது, வீடியோல மட்டும் தான் வரும் அந்த பாட்டு. அப்புறம் இது போகுதே பைங்கிலி வாங்க சூப்பர் ஒரு சாங் ஒண்ணு, கொடியிலே மல்லிகைப்பூ, அப்புறம் அடி ஆத்தாடி, வேற என்ன ஐ திங்க் 4 பாட்டே இல்ல. இதுவே அவுட்ஸ்டாண்டிங். அந்த படம் இன்னொரு படம் எனக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் வந்து கடைசி படம்
நாடோடி திட்டம் சூப்பர். அது வந்து அவ்வளவா வெளில பேச மாட்டாங்க. யாரும் விளையாடும் தோட்டம் பாட்டு இருக்கு, மணியே மணிக்குயிலே அண்ட் சந்தனமார்பிலே சூப்பர் சாங் அது. மனோ and ஜானகி டூயட் சாங் ஆ, அது. அப்புறம் அந்த ஷானா படத்துல வராத ஒரு பாட்டு. கானா இல்ல இல்ல அந்த பாட்டு இந்த மால்குடி சுபா ஒரு பாட்டு ஆமா, பாடியிருப்பாங்களே அது வந்து மால்குடி சுபாவோட முதல் அவுட்ஸ்டாண்டிங் பாட்டு. பாட்டு அது. ஆமா, எஸ் எஸ். காதல் பாட்டு தான் பாடிக்கோ பாடிக்கோ அந்த பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு இந்த ஆடியோல ரெக்கார்ட் பண்ணி படத்துல வராத பெஸ்ட் சாங் இது. ஒரு கண்ணு ஒரு யுகமாக. புதிய வார்ப்புகள் பாக்யராஜுடைய முதல் நான் பாட்டு சொல்றேன் ஹீரோ. புதிய வார்ப்புகள் நீங்க சொல்லுங்க. பட் நான் அதுக்கு முன்னாடி இதை நம்மளோட ரவுண்ட் டேபிள் வெளியூர் ரவுண்ட்ல வந்து இதுக்கு போயிடலாம், டிக் 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 போயிடலாம். ஏன்னா வந்து நடுவுல வேற ஆமா, ஹரிஷ் வந்து ஆக்சுவலி மாதவி தான் நான் வந்து சொன்னோடனே டிக் டிக் இல்ல ஆக்சுவலி டிக் 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 நான் தான் இப்ப நான் கூட நான் யோசிச்சேன். நம்ம ராஜா அண்ட் இளையராஜா பாரத் சொல்லும்போது பயாஸ்டா இருக்கும்போது தோணுது. சப்கான்சியஸா ஒரு மைண்ட் வந்து எப்பவுமே வில்லேஜ் சாங்ஸிக்கா போகுது. ஏன் தெரியல. சிட்டில வந்து ஒரு கையெழுத்துல 2 பாட்டு தான் இருக்கு. டிக் 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 டிக்ல ஒரு 3 பாட்டு வரும்போது தான் சினிமாவில் 2 பாட்டு தான் இருக்கு. ஆமா 70களே 4 பாட்டு தான். ஒரு பாட்டு 3 படத்திலே பாட்டு. வராது. ஆமா, ஒரு பாட்டு படத்துல வராது. தூரத்தில் நான் கண்ட ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது படத்துல வராது. நிழல்கள் இருங்க படத்துல. இருங்க மிச்சம் பொறுமை. 3 சாங் அவர் வந்து டிக் 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 முடிச்சிட்டோம் போவோம் அடுத்த ரவுண்டு. ஓகே ஓகே யா ஓகே யா டிக் 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 மொத்தமே 3 பாட்டு தான் கௌஷிக் நீ சொன்ன மாதிரி. பட் வந்து ஒன்னு வந்து அந்த ஆப்வியஸ்லி இது ஒரு நிலா காலம் வந்து இஸ் இது ஜஸ்ட் ஒரு ஐ விழாக்கள். திங்க் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் சாங்ஸ் நினைக்கிறேன் இளையராஜா பண்ணது. அதுல நடுவில் கொஞ்சம் லேசா தப்லா பிட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ஓகே. பட் ஜஸ்ட் the way the rhythm is in that song and எல்லாமே ஓவரால் ஆர்கெஸ்ட்ரேஷன் அந்த பாட்டு வந்து ஜஸ்ட் டிலைட்ஃபுல். நிறைய தடவை ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற சான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் பின் டிலைட் ஆஸ் அ மியூசிஷியன். அதுல வந்து ஆலாப் வந்து எங்களோட சேர்ந்து பேஸ்லாம் வாசிப்பார். அந்த பேஸ்ல வந்து அதை வச்சு அது இதுங்கெல்லாம் பண்றதுலாம் வந்து இஸ் சென்சேஷனலா இருக்கும். அதே மாதிரி அதோட சேர்ந்து நான் ரொம்ப லேட்டா டிஸ்கவர் பண்ண பாட்டு வந்து நேற்று இந்த நேரம். அது வந்து அது ஒரு சென்சேஷனல். அது நேற்று இந்த நேரமே வந்து ஒரு செம்ம குரூவியான ஒரு ட்ராக். அதுக்கப்புறம் ஹரிஷோட ஃபேவரட் நம்ம பூமலர்ந்து இடமலர்ந்துட. அதை நான் ஹரிஷ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், அவரே பேசுறத பத்தி. நீங்க சொல்லுங்க, நீங்க அதை பத்தி சொல்ல நல்லா சொன்னீங்க. நான் வந்து எவ்வளவு கேட்டிருக்கோம் இல்ல அந்த இல்ல அது பாட்டு வந்து அந்த டைம்ல. ஐயோ இல்ல அது வந்து அது பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அது வந்து ஒரு ப்ராப்பர் கிளாசிக்கல் ராகம் பேஸ் பண்ணி அது வந்து ஒரு கரகரப்பிரியால வந்து ப்ராப்பரான ஒரு பாட்டு. ஆனா ஒரு கிளாசிக்கலாலாம் இருக்காது அந்த பாட்டு. அது வந்து ஒரு கூல், அது மாதிரி ஒரு ஃப்ளோயியான ஒரு பாட்டு. அதுல வேற அந்த நடுவில் ஐ லவ் யூ அதெல்லாம் வேற வரும். அந்த மாதிரி அது எஸ்பிபி தானே அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு யேசுதாஸ் தானா? ஓகே 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 அந்த பாட்டு யேசுதாஸ். யா அந்த பட் ஐ லவ் யூ கூட அதுவுமே ஃபுல் பக்தியோட சொல்லுவாரு அவரு. ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. அதுவே ஃபுல் பக்தியில தான் இருக்கும் அது. ஸோ அது வந்து அலெக்ஸ் அன்னைக்கே அவர் அன்னைக்கே கிராக் பண்ணிட்டாரு. எல்லாமே பக்தியோட பண்ணுவாருன்னு. சரி, அந்த ஒரு ஃபீல்ல நான் போயிருந்தேன். என்னோட அடுத்தது வந்து அகைன் சாரி டு சே பட் ஃபுல்லா திரும்பி இளையராஜா ஜோன்லயே போறேன். நீங்க நிழல்கள் பத்தி சொன்னீங்க. படம் அவ்வளவு சூப்பரா போகல. பட் அந்த படத்தோட சவுண்ட் ட்ராக் வந்து பூங்கதவை தாழ்த்திரவாய் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சாங்கும் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். அது வந்து அகைன் அது மாயா மாளவகோல அந்த ஒரு ப்ராப்பர் ஒரு சாங் தான். ஆனா அதை வந்து இவ்வளோ டைமென்ஷன்ஸ்ல அந்த ராகத்தை கொண்டு வர முடியுமா? ஏன்னா அது ஒரு ரொம்ப ஜுரமான ஒரு சோகமான ஒரு ராகம். ஆனா வந்து அதுல வந்து அதுலயே வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிற சீன்ல வந்து ஒரு பேத்தாஸ் இருக்கும். ஆனா பயங்கர சந்தோஷமும் இருக்கும். அந்த டக டக டகன்னு அந்த இதை அடிச்சுட்டு அந்த நாதஸ்வரம் பண்ற பிட்டு. அது வந்து அதான் அகைன் ராஜா வந்து ஒரு ராகத்தை எடுத்தாருன்னா அதுல எவ்வளவு தூரத்துக்கு வந்து வேற வேற எமோஷன்ஸையும் கொண்டு வந்து உனக்கு பாரு நான் ஐ வில் பிளே ஒன் அப் ஓவர் யூ அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். மடை திறந்து வந்து அந்த யோகி பி அது வந்து இட்ஸ் லைக் கல்ட் கிளாசிக். அந்த யோகி பியோட அந்த ரீமிக்ஸ் வெர்ஷன் வந்த அப்புறம் மடை திறந்து ஜஸ்ட் பிகேம் அனதர் சாங் பை இட் செல்ஃப். ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பழைய ரெக்கார்டிங்ல வந்து அந்த அளவுக்கு அந்த பாட்டோட குரூவ் புரியாது. பட் ஒன்ஸ் நான் அந்த யோகி பி பாட்டு கேட்டு வந்தோம்னா மடை திறந்து வாஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். மூணாவது வந்து அந்த படத்துல இருக்கிற இன்னொரு வந்து பொன்மாலை பொழுது எல்லாரும் வந்து அப்படியே வந்து மெச்சி மெச்சி பண்ற ஒரு பாட்டு. பிகாஸ் ஆஃப் த லிரிக்ஸ், பிகாஸ் ஆஃப் த ரெலவென்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். பட் இந்த 3 பாட்டுமே வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு நின்று பேசும், அடுத்த 100 வருஷத்துக்கு நின்று பேசுன்ற மாதிரி ஒரு ஆல்பம் அது. அதுல வேற என்ன பாட்டு இருக்கு கௌஷிக்? இதுல நிழல்கள் இந்த 3 பாட்டு தான் அதுல அவுட்ஸ்டாண்டிங். 3 பாட்டு தான் ஷூட் பண்ணாங்க. ஒரு பாட்டு ஷூட் பண்ணாத பாட்டு ஒன்று இருக்கு. அது வந்து ஜானகி பாட்டு சோலோ ஃபீமேல் சோலோ தூரத்தில் அது வரும். அப்புறமா செக் பண்ணிருந்தாங்க. ஒரு பாட்டு இருக்கு. பட் அவுட்ஸ்டாண்டிங் மெலடி. அதுவும் அது ரொம்ப அது ரெக்கார்ட் பண்ணிட்டு அது படத்துல யூஸ் பண்ணாம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது அது ஏன்னு தெரியல. எல்லா சிட்டி சப்ஜெக்ட்ஸ்லும் சாங்ஸ் ரொம்ப மியூலா வச்சிருக்காரு. இது தெரிஞ்சு பண்ணாரா என்னன்னு தெரியல. அண்ட் மாதிரி நிறைய எண்ணுயிர் தோழர்ல ஒரு 2 பாட்டு ஏ ராசாத்தி அது ஒரு சூப்பர் சாங் இருக்கு. அப்புறமா அதே படத்துல ஒரு குயிலு கோபுரம் அது ஒரு முதல்ல பாட்டு. புதுமை பெண் படத்துல வர காதல் மயக்கம் அச்சுரிமணி அது ஒரு ஜெயஸ்தாஸ் பாட்டு அது. ஆமா.
அப்புறம் கைதிகள் 2 பாட்டு தான் இருக்கு, ஏபிசி நிவாசி அண்ட் வெண்பாடை கோபம் வேணும். இதெல்லாம் வந்து சிட்டி சப்ஜெக்ட்ஸ்ங்கிறதால அவ்வளவா யோசிக்க மாட்டேங்கிறோம்னு நினைக்கிறேன். வில்லேஜ் சாங்ஸுக்கு வந்து ரீச் வரணும்னு தோணுது. ஆனா அது பாரபட்சம் பார்க்காம எல்லா படத்துக்கும் குவாலிட்டி இருக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க 2 பேரும். மியூசிக்னு இருந்தது 2 பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிடும். அது வந்து அப்பவே பிளான் பண்ணி எல்லா படத்தையும் பாக்குறேன். புது நெல்லு புது நாத்துல வந்து இப்ப 2 வைரல் ஆச்சு. அவுட்ஸ்டாண்டிங் இப்ப வந்து வைரல் ஆயிருக்கு கருத்த மச்சான் பாட்டு. ஆமா, ஓகே, பட் ஆனா அதுல இன்னொரு பாட்டு எனக்கு பிடிக்கும். அது வந்து பூ 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 அது பூ பூத்த சோலை பூ 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 அந்த பாட்டு வந்து அவ்வளவுதான். அதுவுமே பயங்கரமான பாட்டு. அண்ட் சோ பேசிக்லி அந்த ஆளுக்கு வந்து ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்கு. வித்தவுட் எனி எக்ஸெப்ஷன் வேற ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போனாலும் அவர் வந்து தேவேந்திரன் அவர்கிட்ட போயிட்டு இது ஆஹ், வேதம் புதிது கண்ணுக்கு பாட்டுலாம் நூறு வேதம். கண்ணுக்கு ஒரு நூறு இஸ் லைக் த ஐகானிக் சாங் ஆஃப் தட் பர்டிகுலர் டிகேட் மாதிரி ஒரு சாங் அது. அண்ட் அவர் அதே வந்து மாதிரியே ம். அம்சலேகா அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பருவராகமோ ஏதோ ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் பாயராஜா டைரக்ஷன்ல ஒர்க் பண்ண அப்புறம் தான் காட் ரெகக்னிஷன். கொடி பறக்குது படத்து சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, அது ஒரு சூப்பர் ஹிட் சாங். ஓ வாவ். பட் என் மோஸ்ட் ஃபேவரட் வந்து இட்ஸ் ஃப்ரம் கேப்டன் மகள், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. சூப்பர் சாங். எந்த பெண்ணிலும் இல்லாத, அது ரொம்ப நல்ல பாட்டு ஆக்சுவலி. அது ராஜாக்கு ரொம்ப நல்ல பாட்டுலாம் வந்து இவர் டைரக்ஷன் தான் நினைக்கிறேன். வேதம் புதிது படத்துல யூ ஹேட் கண்ணுக்குள் நூறு நிலவா, அதுக்கப்புறம் கேப்டன் மகள் இந்த பாட்டு, கருத்தம்மா படத்துல போராளி பொண்ணு தையண்டு தென்மேற்கு பருவ காற்று. வேற வேற கம்போசர்ஸ். பட் ராஜா ஹீரோ நடிக்கும் போதெல்லாம் யூ பிரிங்ஸ் சம் ஆஃப் பெஸ்ட் சாங்ஸ் யுவர் டைரக்ஷன். சரி எனக்கு இது சொல்ல இப்போ இதுல வந்து கொடிப்பறக்கத்துல இன்னொரு பாட்டு ரஜினி வந்து he will look அந்த like அந்த இடமா காதல் என்னை காதலிக்கவில்லைன்னு ஒரு பாட்டு காதல் வரும். என்னை காதலிக்கவில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அதுதான் ரஜினி என்ன பொறுத்த வரைக்கும் கரியர்லயே மோஸ்ட் பிரிட்டி, மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் ஹேண்ட்சம். அது வந்து அந்த ஓஹோ. ஆமா I remember too. I remember too. சோ அவர் அவர் எடுத்த காதலிக்கவில்லை அந்த பாட்டு தானே? அதான் அந்த ஆமா. பாட்டே தான். அதேதான். சோ அண்ட் அவர் ஒரு ரேண்டம் கம்போசர் ஆட் பண்ணிக்கலாம் இங்க. இன்னொரு கம்போசர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போதான் ரொம்ப யாருனே தெரியாம வந்து வித்யாசாகர். நான் அவர் பேரை முத பார்த்த படம் பசும்பொன் தான். அதுக்கப்புறம் தான் கர்ணா படத்தையே பார்த்தேன். அவர் முன்னாடி தமிழ்ல ஒரு 6-7 படம் பண்ணிருக்காரு. பட் பசும்பொன் படத்துக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். அந்த பட் நீ படத்துல பிரியம் தாமரை எல்லாம் பூ பார்த்தது இல்லையா? அப்புறம் தான் வந்தது. அப்புறம் தான் 96ல வந்தது. எஸ். 95ல ஆக்சுவலி ஒரே நேரத்துல Okay. வந்தது கர்ணா அண்ட் இது பசும்பொன். பசும்பொன்ல அந்த பாட்டு வந்து அகைன் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு லோக்கினால பெருசாயிடுச்சு. ஆமா ஆமா. எஸ். இவ்வளவு நேரமா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பல சிட்டி பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து இளையராஜாவை வச்சு எப்படிலாம் அவர் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் கௌஷிக் ஹரிஷ் நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. இவரே வந்து இன்ட்ரெஸ்டிங்லி ஏஆர் ரஹ்மானை வந்து வில்லேஜ் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே இந்த மாதிரி பல சவுண்ட் ட்ராக்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் வச்சு தாஜ்மஹால் எல்லாமே இது எல்லாமே ஒரு மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ். அண்ட் அது ஒன்னொன்னுமே ஆக்சுவலி வந்து பியூட்டிஃபுல் மியூசிக். அதுக்காக சிட்டி பேஸ்ட் விட்டு வைக்கல. ஒரு அந்த படம் பேர் என்ன, கண்களால் கைது செய். வாட் a sound track அது. ஜி சொல்லுங்க ஜி. ஐ ரிமெம்பர் கண்கால் கைசெல்லாம் ஐ ரிமெம்பர் லிசனிங் டு இட். அதெல்லாம் வந்து அந்த ஒரு அழகிய சென்றலால இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் தீக்குருவியை தீங்கிரில இருந்து வந்து அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கும் அந்த படத்துல. இது ஆக்சுவலி அநியாய பியூட்டிஃபுல். பட் ஆனா முகேஷ் எல்லாம் வந்து செம்மையா இருக்கும். அந்த ஏதோமா தீரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இமேஜினேட்டிவா இருக்கும். அண்ட் தலைவர் ஹரிணி வேற வந்து சான்ஸே இல்லை. அந்த பாட்டெல்லாம் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல். அந்த டிபிக்கல் ஹரிணியோட அந்த ஒரு இது, அந்த ஒரு இன்னசென்ஸ், சான்ஸ். அந்திமந்தாரை பத்தி சொல்லுங்க. அந்திமந்தாரை சொல்லுங்க கௌஷிக். இல்ல அதுதான், அது வந்து ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சவுண்ட் ட்ராக். எனக்கு பர்சனலா அந்த படத்தை சகியே நீதான் துணைன்னு ஒரு பாட்டு ஒன்று இண்டிகேஷன் பாடல. 3 சரணம் 3 டியூனா இருக்கும். வழக்கமா ஒரே டியூன் பாடுவாங்க. 3 சரணம் 3 ராகம் தனித்தனி லிரிக்ஸ் அந்த பாட்டுல. அப்புறம் அந்த உளுந்தாடி சகியே எல்லாம் வந்து ஐ திங்க் ஒரு 20 வருஷம் முன்னாடி, ஒரு ப்ராபபிளி 20 வருஷம் முன்னாடி, அந்த டைம் 20-25 வருஷம் முன்னாடி டைம்ல வந்து நீயும் உங்க அண்ணா கார்த்திக்கும் வந்து அவ்வளவு பாடி கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சும்மா பண்ணிட்டு இருப்போம் அந்த பாட்டு கார்த்திக்லாம் அப்படி. ஓகே 96ல நான் ரேண்டமா கேட்டேன் அந்த பாட்டை. ஆனா இப்ப கூட பாட்டு ஃபுல்லா தெரியும். அந்த மாதிரி அவ்வளவு வாட்டி கேட்டிருக்கேன் அந்த பாட்டை. ஆனா அந்த சொல்லத பாடின அந்த பாட்டு ஒரு நாள் ஒரு பொழுது ஒன்று, அதுவும் சூப்பர். அது வந்து ஒன் ஆஃப் மை, என்னோட வைஃப் திவ்யாவோட ஒன் ஆஃப் ஹர் ஃபேவரட்ஸ். ஒரு நாள் ஒழுப்போதெல்லாம் சொன்னலதா ஃபேன். அவன் பயங்கர. என் தலைவன் மலேசியாவோட பெஸ்ட் சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% வந்து பாரதி ராஜா படங்கள்ல தான் இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லா அந்த பூங்காற்று திரும்புமா, வெற்றி வேறு வாசம் எல்லாமே வந்து தலைவன் ஃபுல்லா சிவாஜி பிரேக்கா வந்த. இல்ல அதுவும் முன்னாடி முதல் பாட்டு ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அங்கேயிருந்து ஆரம்பிக்கும். ஆட்டுக்குட்டி முட்டையிட்டுல இருந்து தலைவன் மலேசியாவுக்கு வந்து ஃபுல்லா கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு.
அண்ட் வந்து ஆஸ் லேஸ் ஆஸ் அந்த இது தென்கிழக்கு சீமையிலே செங்காத்து பூமியில அந்த பாட்டு வந்து மலேசியா வந்து அந்த தேர்ட் லைன் இவ பொழப்புக்கு அப்படின்னு ஒரு பாடுவாரு. முடிஞ்சு போச்சு. ஈசான் மூலை அந்த ஒரு பியூட்டிஃபுல். இதுவே அப்புறம் ஈசானி மூலையில மேகம் இருக்கு அப்படின்னு அவர் பாடுவாரு. அப்படியே வந்து எப்ப கேட்டாலும் வந்து அந்த எமோஷன் வந்து பேசிக்கலி அந்த பாரதி ராஜாவோட எமோஷனல் ட்வின் போல இருக்கு மலேசியா வாசுதேவன். அவரோட ஃபுல் எமோஷன்ஸை வெளில கொண்ட ஒரு 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 லெஜெண்ட் அவரு. ஏதோ சொல்லுங்க, மலேசியான்னு எனக்கு பேசிட்டே இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் ரத்தம்மா படத்துலயே ஆட் பண்ணல டைட்டில் சாங் காடு போட்ட காடு. அது ஆ முதல் லைன் மட்டும் பாரதிராஜா பாடுவாரு, அப்புறம் ஃபுல்லா அவர் பாடுவாரு, மலேசியா பாடுவாரு. ஓஹோ, ஸோ அப்படி ஒரு ட்ரிவியா இருக்கா அந்த மாதிரி? எனக்கு அது தெரியவே ஆமா, தெரியாது. அந்த பாட்டு முதல் அந்த காடு போட்டு அந்த லைனை பாடுறதா பாரதிராஜா. அதுக்கப்புறமா ஓ, இன்னொரு பாடுவார் மலேசியா, அப்புறம் அவரு மலேசியா பாடுவார் ஃபுல் பாட்டி. வா, அந்த மாதிரிலாம் ஸோ வந்து ஒரு குறும்பு பண்ணி வச்சிருக்கா அப்படி ரஹ்மான். இல்ல, எனக்கு தாஜ்மஹால் பத்தி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். தாஜ்மஹாலோட சவுண்ட் ட்ராக் இஸ் ஆல்சோ இன்சேன்லி அண்டர் ரேட்டட். ஏன்னா வந்து அந்த திருப்பாச்சி அருவாளை, அதுக்கப்புறம் குளிருது குளிருது, அது ரெண்டுமே வந்து அப்சல்யூட்லி மைண்ட். ஈச்சி அதுக்கப்புறம் எலுமிச்சி சொட்ட ஈச்சி சொட்ட எலுமிச்சு. நனைந்த தாஜ்மஹால். தாஜ்மஹால். ஸோ அப்புறம் அது இன்னொரு அதுவுமே பாட்டு, அந்த மேகாட்டு மூலையில மேகாட்டு மூலையில மேகம் இல்ல, அந்த பாட்டு ஒண்ணு வரும். ஸோ ஜென்ரலி அவர் வந்து அண்ட் அகைன் அது வந்து அவனோட பையனுக்கு லான்ச் மாதிரி. அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண அல்லி அர்ஜுனா அந்த படத்துக்குமே வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து மனோஜ்காக வந்து பாரதி ராஜா ப்ரொடியூஸ் பண்ண படத்துல அவர் ஹிந்தில இருந்து இம்போர்ட் பண்ண பாட்டுலாம் வந்து எடுத்துட்டு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ பாரதி ராஜா வந்து ஹிஸ் பிராட் அவுட் த பெஸ்ட் ஆஃப் ரஹ்மான் அப்படிங்கிறதுலயும் சந்தேகம் கிடையாது. ஓகே, வண்டர்ஃபுல் மியூசிக் டிஸ்கஷன். அது வந்து சான்ஸே இல்லை. அது ஒரு நல்ல ஒரு ஜேர்னி டவுன் மெமரி லைனாக இருந்தது. அப்படியே பாரதி ராஜா பத்தி பேசும்போது இப்ப நம்ம அதாவது விட முடியாதுங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் வந்து அவர் ஹீரோயின் பல ஹீரோயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க எல்லாருக்கும் வந்து அவரே வந்து பேரை வைப்பாரு. அண்ட் ஆறுல ஆரம்பிக்கிற மாதிரி பேரா இருக்கும். ஸோ ராதா, ரதி அக்னிஹோத்ரி, ரேகா, ரேவதி, ரஞ்சனி, ரஞ்சிதா, பல பேர். யாரையா விட்டேன்னா தெரியல எனக்கு. கௌஷிக், அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. அது வந்து அதோட இல்ல, ஓஜி ராதிகா விட்டீங்க, அங்கதான் ஆரம்பிச்சது. சொல்லுங்க. ராதிகா, அதான் லிஸ்டுக்குள்ள போடணுமா? ஆமா, ராதிகா, ரோஹிணி யாருன்னா இவங்க படத்துல ஹீரோயின், அவங்க நிலங்கள் படத்துல ஹீரோயின் அவங்க ரத்தி அக்னிஹோத்ரி அண்ட் இங்க ரேவதி அண்ட் ராஜா, ரஞ்சினி. அதான் அதே லிஸ்ட். அந்த ரேகா யார், அப்புறம் ரமா இங்க நடிச்சாங்க, எண்ணெய் தோழன் நடிச்ச ரமா. அதுக்கப்புறம் யாரு, ரஜிதா அண்ட் ராஜஸ்ரீயா, இதுல கருத்தம்மா ராஜஸ்ரீ. வேற அதான். ஏதாவது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏன் வந்து அதுக்கப்புறம் அப்புறம் பிரியாமணி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ருக்மிணி. பண்ணும்போது ஏன் வந்து அதை பத்தி அவர் அப்புறம் அதை பத்தி பேசலாம் நினைக்கிறேன். பிரியாமணின்னு விட்டாரு. ரியாமணி நடிச்சிருக்கலாம். ரியாசேனோ தெரியல. ரியாசன் அவர் தான், ரியாசன், ருக்மிணி, அந்த பொருளாட்ட ஹீரோயின் ருக்மிணி. அடுத்து சுகன்யா மட்டும்தான் எஸ் ஆர்வி. இல்ல, பட் ரியாசனுக்கு வந்து ஒரு ரியாசனுக்கு வந்து கசினோ சிஸ்டரும் யாரும் இருக்காங்கல்ல. ரைமாசன், ரிமாசன். அவங்கதான் அதாவது ரியாமணிக்கு வந்து ஆறுல ஆரம்பிக்கிறதுக்கு ரியாமணி வச்சிருக்கலாம். ஐயோ சாமி, ஐயோ. ஆமா, ஆறுல பேர் வச்சாரு. அப்படியே கொஞ்சம் ஹீரோக்கு வந்துருவோமே. ஹீரோவுமே வந்து ரேண்டமா சுகாகர் பாண்டியன், அதுக்கப்புறம் வந்து அந்த காதல் ஓவியம் படத்தோட ஹீரோ அவரும் புதுமுகம் தான். அதுக்கப்புறம் வந்து எண்ணுயிர் தோழன் அந்த படத்துல நடிக்கிறவன் பாவம் ஒரு பாபு, அவருமே புதுமுகம் தான். அதுக்கப்புறம் வந்து ராஜா, புது என்ன வேதம் புது, அவருமே புதுமுகம் தான். அதுக்கப்புறம் புதுநெல்லு புதுநாத்துல வந்து ஒரு பயங்கர அந்த சுகன்யாவோட பேரா வரவரும் புதுமுகம் தான். அதே மாதிரி என் தலைவன் அவருடைய கண்களால் கைது இந்த செய்யல படம் வருவானே ஒருத்தன், என் தலைவன். அவன் அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. அந்த படத்துலயே வசீகரன், வந்து சும்மா ஜான் வசீகரன். வசீகரன். ஜான் வசீகரனா, ரைட்டு. ஹீரோ எல்லாம் வந்து நிஜமாவே நான் ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ எல்லாம் ஆனா வச்சு படத்தை எடுப்பாரு அவரு. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஓஜி யார், முதல் ஆக்டர் யாருன்னா இவங்க 16 டாக்டர் சத்யஜித்.
அவர் தான் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மேல் ஆக்டர். அண்ட் பாக்யராஜ் விட்டோம் நம்ம, மறந்துடுறோம். பாக்யராஜ் கூட இவர் இன்ட்ரோடக்ஷன் தான். Yeah. விஜயன் அவரோட இன்ட்ரோடக்ஷன். ஓகே விஜயன் அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரா? ஆமா. இல்லையா கிரிக்கெட் போயிருக்கு. ஓ அப்படியா? வாவ். மலையாளி மலையாளத்துல இருந்து வந்ததுனால அங்க ஏதாவது வச்சிருப்பாரு. நிழல்கள் ரவி இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் நிழல்கள் தானே? ரவி, அப்புறம் வாகை சந்திரசேகர், அந்த ராஜசேகர், அந்த ராபர்ட் ராஜசேகர் பொன்மாலை பொழுது பாட்டுல வருவார் அவரு. இன்ஃபேக்ட் ஹீரோவை தவிர இந்த ராஸ் சங்கரன் அந்த மாதிரி அந்த கேரக்டர் ரோல்ல பண்றவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க இவருடைய இன்ட்ராக்ஷன்ல. ஆக்சுவலி கார்த்திக் அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் படம். கார்த்திக் தான். கார்த்திக் அவர் தான் கார்த்திக் தான் வாட் அ first. மேன். முட்டம். சோ அந்த ஏரியால வந்து நான் வந்து பிலிம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முட்டம்க்கு போனவர் அவர் தான். அதுக்கப்புறம் மணிரத்னம் வந்து அந்த முட்டம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போயிட்டு பாம்பே எடுத்த அப்படி, அதுக்கப்புறம் கடல் எடுத்த அப்படி நிறைய அவர் அங்க போய் கவர் பண்ணாலே தவிர, இவர் வந்து நிறைய முட்டம்ல தான் வந்து அவருடைய 2 ரொம்ப ஐகானிக் படங்கள், அதாவது வந்து இப்ப அலைகள் ஓய்தலையும் செய்யுது, கோயிலை, கடலோர கதையும், மூணாவது கடல் என்னது? விஜய்கள், கடல் புக்கு. கடல் பூக்கள் அங்கதானா? பேசிக்கலி அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருக்கிற ஏரியா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய டிஸ்டிங் வே ஆஃப் ஸ்பீக்கிங், வே ஆஃப் ஃபுட்டு, அவங்களுடைய சர்ச்சோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் தியர் லைஃப், அது எல்லாமே அவர் கொண்டு வந்த மாதிரி யாருமே கொண்டு வரல முன்ன வரைக்கும். அதுக்கப்புறம் மணிரத்னம் வந்து அதை ஆத்தென்டிசைஸ் பண்ணி அவர் ஒன்று பண்ணாரு. ஸோ அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி மதுரை தேனி மாவட்டம் வந்து அதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரம், பாலா, அமீர்னு எல்லாரும் பண்ணாங்க. ஒரு செகண்ட் நீங்க ஆனா மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு fun மதுரைக்கு பண்ற mood ல போகாதடி இருக்கணும் அப்படிங்கிறீங்களா? அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அந்த மணிரத்னம் வந்து கடலுக்கு வந்து அந்த கடல் படத்துல வந்து முட்டம் எல்லாம் பேஸ் பண்ணி வந்தபோது அந்த படத்துக்கு கடல்னு பேர் வைக்காம முட்டம்னு பேர் வச்சிருந்தா சன் டிவி அந்த மூவி ரிவ்யூஸ்ல வந்து கடைசியில எப்படி முடிப்பாங்க அந்த ரிவ்யூ? மட்டம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. வெரி குட், வெல் டன். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அந்த முட்டம்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரிவியா, ராதா அறிமுகமான படமும் முட்டம் தான். அது வந்து அவங்களுடைய அலைகள் ஓய்தில்லை, அவங்க பொண்ணு, அவங்க துளசி, அவங்க அறிமுகமான படமும் வந்து முட்டம் தான். அது வந்து கடல். ஸோ அந்த அளவுக்கு பொயட்டிக்கா அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் மணிரத்னம் அதுல ரொம்ப டெலிபரேட்டா அது டெலிபரேட்டா பண்ணதுல அதுல தான் கார்த்திகோட பையன் அண்ட் ராதாவோட பொண்ணு இல்ல, அந்த மாதிரி. ஆனா முட்டம் அதே கடல். ஐ திங்க் இந்த இட் ஆல்சோ இந்த டைரக்டர் வந்து ஃப்ரண்ட்ல இருக்காரு, இந்த ஆக்டர்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஓகே அதை நம்பி படம் ஓடல, டைரக்டர் நம்பி படம் ஓடுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆல்சோ. அந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு படம் ஆரம்பிக்கிறதே வந்து இஸ் இமீடியட்லி ஹிம் பிரேக்கிங் த ஃபோர்த் வால் அண்ட் கனெக்டிங் வித் ஆடியன்ஸ் அண்ட் சேயிங் நீங்க இந்த தியேட்டருக்கு வந்தது எனக்காக வந்திருக்கீங்க, நான் எடுத்த படம் பார்க்க தான் நீ வந்திருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றேன். ஐ டோன்ட் நோ அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணாங்களா, எந்த டேரக்டரும் அப்படி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் அதெல்லாமே வந்து ஒரு வே அது ரெவல்யூஷன்ல அந்த டைரக்டர் டாக்கிங் டு தி ஆடியன்ஸ் ஸ்ட்ரெயிட்டா அப்படிங்கிறதுமே நான் தானே மாஸ் அப்படிங்கிறது. அவ்வளவா வர மாட்டேன் இல்ல, டேரக்டர்ஸ்ல கேமரா முன்னாடி வந்து நான் பார்க்கவே முடியாது. இவர் ஆனா கிழக்கே போக படத்துல இருந்து ஸ்டார்ட் யூசிங் கேமியோஸ். அதாவது ஒரு அந்த படத்துல வந்து ஒரு பிளாக், அந்த ரயில்வே இது கார்டா வருவாரு. நிழல்கள் படத்துல பார்த்தா ஹிட்டட் கேமியோ ஒரு மியூசிக் டைரக்டர் வருவாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஸ்டார்டட் பிளேயிங் கேமியோஸ் அண்ட் ஹி மேட் ஹிம்செல்ஃப் ரெகக்னைசபிள். பார்த்த உடனே பாயராஜான் எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவர் கிரியேட் பண்ணாரு முன்னாடியே. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தோட ஆரம்ப சீன்ல வரும்போது இன்னொரு ரிலேட்டிவ்ல இருக்கு எல்லாருக்குமே. அப்படிதான் நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி பாலச்சந்தரோ ஸ்ரீதர் யாருக்குமே வந்து கேமரா முன்னாடி வந்ததே கிடையாது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆயுதத்துல உள்ள ரோல் வந்து பயங்கரமா பேசப்பட்ட ரோல் அண்ட் அவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து திருச்சிற்றம்பலமே அந்த படத்தை கேரி பண்றதே அவர் தானே எசென்ஷியலி. ஆமா, பாண்டிய நாடு தான் மேஜர் பிரேக் நான் பாக்குறேன். பாண்டிய நாடு, அப்புறம் குரங்கு பொம்மை, இந்த 2 படங்கள். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன திருச்சிற்றம்பலம். நீங்க சொன்ன 4 படத்துலயுமே வந்து எனக்கு அவ்வளவு விவிடா ஞாபகம் இருக்கு. பாரதி ராஜா எவ்வளவு வேல்யூ ஆட் பண்றாரு ஆஸ் அன் ஆக்டர் அப்படிங்கிறது 4 படத்துலயுமே பயங்கரமா ஞாபகம் இருக்கு எனக்கு. திருச்சிற்றம்பலமும் சரி, ஆயுத எழுத்து, பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை எல்லாமே சான்ஸே இல்லை. அதுக்கு அவருக்குன்னு ஒரு சோல் ஒண்ணு இருக்கும் அந்த ஒரு கேரக்டர்லயும். அண்ட் அந்த சோல் ஆஃப் த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒரு படத்துலயும். பட் அவரோட படங்கள் பேசுற அந்த கண்டென்ட், எந்த விஷயத்தை எடுத்து பேசுறாரு அப்படிங்கிறதுமே வந்து ஃபார் த ஏஜ் தட் ஹி வாஸ் இன், அவர் பண்ற டைப் பீரியட்ல வந்து அவர் பேசுற டாபிக்ஸ் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற பல டைரக்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு முன்னோடியா இப்ப கூட இருக்கும்னு நினைக்கிறேன். கௌஷிக், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சோசியல் தீம் அந்த மாதிரி பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ரெவல்யூஷனரி நான் பாக்குற படம் கருத்தமா. அந்த மெசேஜ் வந்து அவ்வளவு தேவையா இருக்குது. அப்போ யாருக்குமே தெரியாது. சிட்டில பிறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி கல்வி படம் வந்து சொல்றாங்கன்னு தெரிஞ்சிருக்க மாதிரி தெரியும்.
அந்த படம் வந்து இட் வாஸ் ஷாக் எல்லாருக்குமே. எனக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இப்பெல்லாம் இருக்கானே தெரியல எனக்கு. பார்த்தா அது 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 அதை பத்தி ஒரு படமே எடுத்தாங்க. ஜஸ்ட் அதுக்கு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஒரு படத்துல ஐ திங்க் ஒரு டிபி கஜேந்திரன் படம் வரும். அந்த அஹ், பெ- பெண்கள் வீட்டுக்கு தகவல் ஒரு படத்துல வந்து சின்ன சீனா வரும். கண்டிப்பா வீட்டுக்கு போய் ஸ்டாப் பண்ணுவாங்க உடனே போயிட்டு இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா ஒரு படமா எடுத்து இந்த வேகி அதை வந்து இந்தி ஃபேஸ் சும்மா அது வந்து ஒரு இதுவா அப்படியே சட்டரா சொல்லாம அப்படியே அடிச்சு சொன்னாரு அது எல்லாருக்குமே அது பண்ண தப்பு தப்பு அப்படின்னு. அது அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ அது ஒரு பிகேம் மூவ்மெண்ட். அடுத்தபடியா சொல்லணும்னா சம் மூவிஸ் லைக் வேதம் புரியுது அந்த கேஸ்ட் அதை பத்தி தான் ரொம்ப ஓப்பனா இல்ல அந்த பாலு தேவர் அது இப்போ அது ஒரு மீன் மிட்டல் மாதிரி ஆயிடுச்சு டைலாக் ஆக்சுவலி. ஆனா அதெல்லாம் இந்த ஃபேஸ் அப்படியே பலாட்டு அடிக்கிற மாதிரியே இருக்கும். பாலு தேவர் படிச்சவங்க பட்டமா அந்த டைலாகா இருக்கட்டும். அண்ட் அது இன்டர் காஸ்ட் மீன் மெட்டீரியலோ மீன் மெட்டீரியல் இல்லையோ, பட் அது வந்து ஐ திங்க் இட்ஸ் இம்பாக்ட். அன்டினையபிளி ஒன் ஆஃப் தி ஆல் டைம் ஐகானிக் டைலாக்ஸ். தேவன்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமாங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள் ஹவு தட்ஸ் பின் ரிட்டன். ஆனா எனக்கு வந்து இன்னும் ஒரு சில படங்கள்னு சொன்னா புதுமை பெண் அதுவே கூட அவ்வளவா பேச மாட்டோம் நம்ம அந்த படத்தை பத்தி. பட் இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் அப்படியே அந்த பொண்ணு நீவா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா போறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பீரியடுக்கு ஸ்லைட்லி ரெவல்யூஷன் அந்த படம் எடுத்துக்கிட்டு. அது இன்ஃபேக்ட் அந்த படம் வந்து இப்ப சப்போஸ் டு பீஸ் முதல் படம் போல இருக்கு. ஜெயலலிதா பண்ண வேண்டிய படம் 1975 அந்த மாதிரி ஒரு டைம் ஃபிரேம்ல அப்ப பண்ணல. 84க்கே அந்த படம் இப்ப பார்க்கும்போது இதுவா தெரியுது. 75 இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் போது. அலைகள் ஓய்வதில்லை ஃபர்ஸ்ட் டைம் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் பத்தி ஒரு அந்த படம் வந்த அப்புறம் தான் எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இந்து கிறிஸ்டியன் அதுக்கப்புறம் அதே வருஷம் தான் ராஜபறவை வந்தது. பட் ஐ கெஸ் அந்த அலைகள் ஓய்வதில் பெஞ்ச் மார்க். உடனே கிழிஞ்சல்கள் அடுத்தடுத்த வருஷம் பார்த்தா அந்த தீம் வச்சு படங்களா வந்துட்டே இருக்கு. பிரில்லியன்ட். அப்படியே டு ஜஸ்ட் ரேப் அப் அவரோட மாஸ்டரி ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர், ஹரிஷ், வை டோன்ட் யூ ஜஸ்ட் டாக் அபவுட் அவர் வந்து ஒரு மாதிரி பார்த்தா அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டக்கு டக்கு டக்குன்னு அவரோட படம் வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து 90s வரைக்கும் வந்து அந்த குவாலிட்டி வந்து குறையாம ஒரு படம்னா ஒரு குவாலிட்டி அவுட்புட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை பண்ணாரு. அதை பத்தி வை டோன்ட் யூ டாக் a little bit? இல்ல ஐ திங்க் அவர் வந்து மொத்தம் வந்து 22 படங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல இருந்தே வருவோமே, அன்டில் வேதம் புதிதா ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா படமும் ஹிட். வாலிபமே வாவா ஒரு ஆட் ஃபிளாப் இருக்கலாம், ஒரு டிக் 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 ஆட் ஃபிளாப் இருக்கலாமே தவிர மற்ற எல்லா படமுமே வந்து ஓரளவுக்கு ஹிட் தான் அது வரைக்கும், வேதம் புதிது வரைக்கும். தென் இட் பிகேம் அ லிட்டில் வெரி என்னுயித்தோடன் இஸ் அக்ளைம் பட் நாட் அ ஹியூஜ் ஹிட். புதுநெல்லு புதுநாட்டு மோர் ஹிட் தேன் அக்ளைம்டு. அதுக்கப்புறம் வந்து கிழக்கு சீமையிலே கருத்தமா ரெண்டுமே மேசிவ் ஹிட்ஸ். அதுக்கப்புறம் கேப்டன் மகள் அக்ளைம் பட் நாட் ஹிட் அந்த கேட்டகரியில போயிடும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்திமந்தாரை, அதுக்கப்புறம் வெறும் ரெக்கக்னிஷன் தான், எதுவுமே நல்ல படங்கள்னு சொல்ல முடியாது. அந்திமந்தாரை ஒரு ஆர்ட் பிலிமா ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டது. பட் அதுல வேற ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கண்கலா சைத்ரியோட அவுட்ரேஜியஸ்லி அமேசிங் சவுண்ட் ட்ராக் அண்ட் பிரியாமணியோட இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தை மன்னிச்சு விட்டுறலாம். ஸோ பேசிக்லி ஆர்ஜே பாலாஜி பாஷையில சொல்ல போனோம்னா வந்து ஒரு அப்சல்யூட் லெஜெண்ட் ஆஃப் த ஜாரோ அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு டிரெக்டர், ப்ரொடியூசர், ஸ்கிரீன் ரைட்டர், ஆக்டர், பத்மஸ்ரீ, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் அப்சல்யூட் லெஜெண்ட். அந்த மாதிரி ஒரு பர்சன் ஹூ வாஸ் ஜஸ்ட் லெஃப்ட் சச் அ லாஸ்டிங் லெகசி, நாட் ஒன்லி அபவுட் அந்த ஃபில்ம்ஸ் தட் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட், but the filmmakers that he has left behind, all the lessons of filmmaking that he has left behind, அது வந்து கம்ப்ளீட்லி அது வந்து அவர் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இதை விட்டுட்டு போயிருக்காரு அவர். ஸோ ஐ ஜஸ்ட் வி ஆல் ப்ரே தட் ஹி இஸ் இன் அ பெட்டர் பிளேஸ். அண்ட் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஆன் பிஹாஃப் ஆஃப் தமிழ் சினிமா, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் தமிழ் சினிமா ரசிகர்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த ஒரு எபிசோட் ஆஃப் ரெட்ரோ டிக்கெட். மீண்டும் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.